ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஏரியா வெதர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழையும் இல்லை வெயிலும் இல்லை. நேற்று காலையில் எப்படி டார்க்காக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கு. இன்கேஸ் மழை வரலாம், மழை வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சோறு பொங்கிட்டேங்க. வெண்டிக்காய் கிண்டி வெண்டிக்காய் சோறு விரவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டிக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வத்தல் அப்பளம் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது மலேசியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த அப்பளங்க. கலர் கலராக இருக்குது. வெங்காயம் அப்பளம்னு சொன்னாங்க. நேற்றுக்கு நைட்டுமே பொரிச்சோம், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால காலையில் இதை கொஞ்சம் பொரிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அதை கொஞ்சம் பொரிச்சு எடுத்துட்டேங்க. அப்பளம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். சோறு குழம்பு தொட்டுக்க அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும், வேற ஒன்றுமே வேண்டாம். கூட்டோ பொரியலோ எதுவுமே வேண்டாம், அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும். இந்த பழக்கம் என்னால் தான் நம்ம வீட்டில் உருவாச்சு. ஏன்னா நம்ம ஊரில் அப்பளம் பொரித்து சாப்பிட்டு பழகணுமா. இங்கே நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டில் அப்பளம் அப்படிங்கிறதே அதிகமாக எல்லாரும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. வெண்டிக்காய் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்மளோட ஃபேவரட் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த வெண்டைக்காய் இந்த மாதிரி பொரிச்சு சோறோட விரவி கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் வெண்டைக்காய் ரொம்ப நல்லது இல்லையா, அதனால ரெகுலராக நம்ம வீட்டில் அடிக்கடி நம்ம சேர்த்துட்டே இருப்போம். வெங்காயம் லைட்டாக வதங்கும் போதே உப்பு சேர்த்துட்டேங்க. ஏன்னா இதுக்கு கல் உப்பு சேர்க்க முடியாது, உப்பு கரையணும் பார்த்தீங்களா, அதனால பொடி உப்பு சேர்த்தேன். அப்புறமா வெண்டைக்காய் நறுக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேங்க. இதுக்கு வத்தல் பொடி மஞ்சள் பொடி இது 2 தான் சேர்க்குறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சோறு கூட இதை கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டாலுமே நல்ல ருசியாக இருக்கும். தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொடிகளை இதோட சேர்த்து வதக்கிட்டு 2 நிமிஷம் மூடி வச்சு அப்படியே வதக்கணுங்க. தண்ணி இதில் சேரவே சேராது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வெங்காயத்து கூடயே எண்ணெயிலே வதக்குறோம் பார்த்தீங்களா, அதனால நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் மூடி வச்சு எடுத்துட்டு அப்படியே இந்த மாதிரி வதக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். லைட்டாக இஞ்சி பூண்டு சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. இந்த மாதிரி சிம்பிளாக வச்சோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த வெண்டிக்காவை சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம், புளிக்குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாம், மிளகு ரசம் கூட வச்சு சாப்பிட்டோம்னா, ஆனால் சுட சுட சோறோட வச்சு சாப்பிடும்போது இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக சின்ன சீரகம் நம்ம மேல்டாக்கில் தூவி விட்டுக்கலாம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல மனமாக இருக்கும். மல்லியிலை நம்ம வீட்டில் இல்லை, அதனால தான் நான் மல்லியிலை சேர்க்கலை. ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.